10ஆம் வகுப்பு தேர்வில் புதுச்சேரி மாநிலம் 91.64% தேர்ச்சியடைந்துள்ளது. 3 மாணவர்கள் 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு தேர்வை 18,419 மாணவர்கள் எழுதினர். இதற்கான முடிவை வெள்ளியன்று புதுவை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் இமாக்குலேட் பள்ளி மாணவர் அதேஷ், புனித குளினி பள்ளி மாணவி ஹர்ஷினி மற்றும் பெத்தி செமினார் பள்ளி மாணவி சௌரியா ஆகியோர் 499 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தனர். இதில் புதுச்சேரி, காரைக்கால் சேர்த்து மொத்தம் 18,419 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயின்ற 16,879 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 91.64 ஆகும். முதல் மதிப்பெண் 3 பேர் பெற்றிருக்கின்றனர். 499 499 மார்க் எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் ஒரு மார்க் போச்சு, மற்ற சப்ஜெக்டிவ் சென்ட்டு. நான் கடவுளை தேங்க் பண்ணிக்கிறேன். நான் அவர் இல்லைனா அதில் முடியாது. என்னோட பிரின்சிபல் சிஸ்டர் ரோஸ்லி, சிஸ்டர் எமிலியானா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக என்னோட டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. இதேபோல் செமினார் பெத்தி பள்ளி மற்றும் புனித பேட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 4 பேர் 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தனர். அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 91.64%. கடந்த ஆண்டை விட 2.79% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது.